ரோஜா 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 ரோஜா. ஓஹோ, இதான் விஷயமா? அதான் அத்தை பால் சம்பா கையில கொடுத்தாங்களா? ரோஜா 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 ரோஜா. ஏன் ரெக்கார்ட் ஒரே லைன்ல நிக்குது? அடுத்த லைன் ஞாபகம் இல்லையா? அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரே நிமிஷம். ஐயோ, பாக்க சகிக்கல. எப்போ நடக்கிற மாதிரியே நடந்து வரலாமே. முதல்ல இந்த பாலை குடிங்க. இத எங்க அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்களா? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது அப்படிதான். அந்த அளவுக்கு எங்க அம்மாவை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். இல்ல, இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. கேக்குற மூட்ல நீ இருந்தாலும் சொல்ற மூட்ல நான் இல்ல. குடு. நான் உன்னை என்னன்னு சொல்றது? கௌரி டாலி, எங்க அம்மா சின்ன வயசுல நான் தூங்குறதுக்கு கதை சொல்லுவாங்க. இப்போ கதை பண்றாங்க. இந்த பாலை குடிச்சா உனக்கு எனக்கும் 10 நிமிஷத்துல தூக்கம் வந்துடும். இதுதான் எங்க அம்மாவுடைய பிளான். ஓஹோ, அப்போ இதுதான் அத்தையோட அன்புக்கு காரணமா? நானும் நீயும் எங்க அம்மாவோட பெரிய ஆளுன்னு காட்டுவோம். இந்த பாலை நாளைக்கு காலையில எங்க அம்மா எதிரில மொத்தமா ஊத்து. எங்க அம்மாவுடைய அடாவடி ஆசைக்கு பாலை ஊத்துனதா இருக்கட்டும். என்ன, நம்ம கொடுத்த மாத்திரை வேலை செய்தா இல்லையான்னு தெரியலையே. இன்னைக்கு உன்னை வேண்டா வெறுப்பா வேப்பங்காயா பாக்குற உன் மாமியாரு நாளைக்கு என் மருமகளை போல உண்டான்னு உன்னை தலை மேல தூக்கி வச்சு ஆடுற காலமும் வரும். நிச்சயமா வரும். நான் சொன்னதை நம்பிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த நம்பிக்கையை கலைச்சிடாத வள்ளி. அவங்க எப்ப கேட்டாலும் நீதான் பணம் கொடுத்து உதவி பண்றதா சொல்லு. நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி இது வரைக்கும் எவ்வளவு பணம் நீ கொடுத்துருக்க? அது வந்து சொல்லுடி, எவ்வளவு பணத்தை கொடுத்துருக்க? 18,000. இவ்வளவு பணம் ஏதுடி உனக்கு? சொல்ல வரல, சொல்ல முடியல. அப்படின்னா நீ ஏதோ தப்பு பண்ற. இங்க பாரு, உன் மாமியார் உன்னை பெத்த மக மாதிரி பாத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் பணத்தை கொடுத்ததா போய் சொல்லிருக்க. தப்புக்கு மேல தப்பு பண்ணி பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுக்காத. நாகலட்சுமி, நாகலட்சுமி, என்னம்மா தூங்காம அழுதுகிட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன், எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ரண வாழ்க்கைன்னு அழுதுகிட்டு இருக்கியா? நான் இன்னைக்கு நிலைமைய நினைச்சு அழலைங்க.
நாளைக்கு திலகாவால என்ன தீங்கு வருமோன்னு நினைச்சுதாங்க அழறேன். நாளைக்கு திலகாவால தீங்கு வருமா? ஆமாங்க, திலகாவோட வேலை பார்க்குற அந்த வள்ளி வந்தாங்க. வள்ளின்னா யாரு? அப்பப்ப நம்ம குடும்பத்துக்கு பண உதவி பண்ற பொண்ணு தானே? பிரச்சனையே அங்கதாங்க. அந்த பண உதவி பண்ணது அந்த வள்ளி இல்லையாங்க. வள்ளி இல்லையா? ஆமாங்க, அந்த வள்ளி பண்ணலையாம். திலகா எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. அவளுக்கு யாரோ பணம் கொடுக்கறாங்க. அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு அவ மறைக்கிறாங்க. திலகாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ திலகாவை சந்தேகப்படுறியா நாகலட்சுமி? சொல்லு நாகலட்சுமி, திலகா தப்பு செஞ்சிருப்பாளான்னு சந்தேகமா உனக்கு? சொல்லு, சந்தேகமா? இல்லைங்க, ஆனா எதுக்காக நம்ம கிட்ட போய் சொல்லணும்? ஏன் மறைக்கணும்? அவளுக்கு பணம் கொடுக்கறது யாரு? எல்லாத்தையும் தப்பாவே பார்க்காத நாகலட்சுமி. திலகா நெருப்பு மாதிரி. தாலிய கட்டி தங்கத்தோட முகத்துல வீசினவ. ஒரு நாள் அவ தப்பு பண்ணவே மாட்டா. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரிஞ்சு பிரயோஜனம் இல்லைங்க. அவளை பத்தி அக்கம் பக்கத்துல அவமானமா பேசிடக்கூடாதுங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் மானம் மட்டும்தாங்க. அதுவும் சின்ன பின்னமா போயிடக்கூடாது இல்ல நாகலட்சுமி, நீ எதையோ நினைச்சு திலகாவை தப்பா பார்க்கற, தப்பா பேசுற. இதோட விட்டுரு. சரிங்க, ஆனா திலகா கையில இவ்ளோ பணத்தை மொத்தமா கொடுத்தது யாரு? ₹1 ₹2 இல்லைங்க, மொத்தமா 18,000 ரூபாய். இவ்ளோ பெரிய தொகையை அவளுக்கு யார் கொடுத்திருப்பா? நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தேன். எப்போ இதெல்லாம் என் காதுல விழுந்துச்சோ அப்பவே என் நிம்மதி செத்து போச்சுங்க. நீ இந்த நினைப்போட தொடர்ந்து இருந்தா நிம்மதி மட்டும் சாகாது, நானும் செத்துருவேன். நீ ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. திலகா நம்ம மருமகல்ல, மக. அவ தப்பா போக மாட்டா, தப்பா போகவே மாட்டா. நீங்க ஏங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? உங்க உடம்புக்கு நீங்க இந்த மாதிரி கோவப்படவே கூடாதுங்க. வருமா? எனக்கு மாரடைப்பு வரும் நீ இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம இருந்தா. திலகாவை பத்தி பேசினா சத்தியமா எனக்கு மாரடைப்பு வந்தே தீரும். ஓ மக நீலாவதி அவளா தாலி கட்டிக்கிட்டு எவனோ ஒருத்தனோட வீட்டுக்கு போய் பல நாள் வாழ்ந்தா. அப்பேற்பட்டவளை நல்லவன்னு நீ நம்புன, நடத்த கடலைன்னு நம்புன. ஆனா தாலி அறுத்து வீசின திலகாவை நீ நம்பல. ஏன்னா நீலாவதி மக, திலகா மருமக. இதானே வித்தியாசம்? ஐயோ, நீங்க எங்க இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறீங்க? திலகாவை நான் தப்பா நினைக்கலைங்க. தப்பா நினைக்கலன்னா உன் வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தை வருமா, இல்ல கண்ணீர் தான் வருமா? இங்க பாரு நாகலட்சுமி, வயசுல சின்னவளா இருந்தாலும் திலகாவை நான் காவல் தெய்வமா தான் பார்க்கிறேன். என் எதிரில் இனிமே அவளை தப்பா பேசாத. பணம் 18,000 திலகா யார்கிட்ட இருந்து வாங்கினா, அதையே ஓப்பனா சொல்லாம இருக்காங்கிறதுக்கெல்லாம் நிச்சயமா நியாயமான ஒரு காரணம் இருக்கும். அது அவளா சொல்ற வரைக்கும் நீ நியாயமா இரு, நிதானமா இரு. இத பாரு, காஞ்சானா மாதிரி ஒரு பொண்ணை நல்லவனா பார்க்கறது கூட தப்பு இல்லை. ஆனா திலகா மாதிரி ஒரு உத்தமிய தப்பா பார்க்கறது மகா பாவம். பேசாம தூங்கு. மாமா உட்காருமா, உட்காருமா. ஏய் விடுறா. உட்காருமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, டீ சாப்பிடு. சாப்பிடுமா. மா, நான் கேட்க போற விஷயத்துக்கு கூச்சப்படாம வெக்கப்படாம பதில் சொல்லு. உனக்கு பேர வேணுமா, பேத்தி வேணுமா?